5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோபங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோபங்களை மாற்றினார். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்னுடைய சொந்த முயற்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்ல தமிழ்நாட்டில் 3 பேர்ல ஒரு ஆளா சென்னையோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல எனக்கான கல்வியை நானே உருவாக்கியவன். நான் ஏழைதான், ஆனால் வேலை தெரிந்தவன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் 15 வயசுல படிச்சேன். பல்வேறு துறைகளை வேலை செஞ்சேன். எனக்கு வறுமைதான். எனக்கு திருமணம் நடந்தது, காதல் திருமணம். ஏழை பணக்காரர் என்று பார்த்து வருவது கிடையாது. ஆனால் நான் ஏழையாக இருந்ததால் அந்த திருமணமும் இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒரு ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது என்கின்ற சமூகம் சொல்லுகிறது. அரசியலுக்கு வந்து திமுக குடும்பம் மாதிரி கொள்ள அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல. அப்ப கல்யாணம் செய்த பிறகு என்னுடைய பொருளாதாரத்தை நான் உருவாக்க வேண்டும். அப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு பேங்க் உருவாக்கின, மைக்ரோ பைனான்ஸ். 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயில இருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அதுக்கு என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தில் ரீதியா எனக்கு சப்போர்ட் தந்துச்சு. 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். 5 வயதில் இருந்து பார்த்தவன் நான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட தனிமை. 13 வயதில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய நூலகத்தில் உட்கார வச்சார். என்னுடைய கோபங்கள், சமூகத்தில் மேற்பட்ட கோபங்களை மாற்றினார். படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பொழுதுதான் அம்பேத்கரை படிச்சேன். ஏன் சாதியை ஒழிக்க வேண்டும்? சாதியினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல, ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்னுடைய சொந்த முயற்சியில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்ல தமிழ்நாட்டில் 3 பேர்ல ஒரு ஆளா சென்னையோட ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல எனக்கான கல்வியை நானே உருவாக்கியவன். நான் ஏழைதான், ஆனால் வேலை தெரிந்தவன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் 15 வயசுல படிச்சேன். பல்வேறு துறைகளை வேலை செஞ்சேன். எனக்கு வறுமைதான். எனக்கு திருமணம் நடந்தது, காதல் திருமணம். ஏழை பணக்காரர் என்று பார்த்து வருவது கிடையாது. ஆனால் நான் ஏழையாக இருந்ததால் அந்த திருமணமும் இன்றைக்கு வரைக்கும் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒரு ஏழை பணக்காரன் ஆகக்கூடாது என்கின்ற சமூகம் சொல்லுகிறது. அரசியலுக்கு வந்து திமுக குடும்பம் மாதிரி கொள்ள அடிச்சு நான் இந்த இடத்துக்கு வரல. அப்ப கல்யாணம் செய்த பிறகு என்னுடைய பொருளாதாரத்தை நான் உருவாக்க வேண்டும். அப்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு பேங்க் உருவாக்கின, மைக்ரோ பைனான்ஸ். 7 வருஷம் கடுமையாக உழைத்தேன். 100 ரூபாயில இருந்து 3000 கோடி கம்பெனியா மாத்தினேன். அதுக்கு என்னுடைய குடும்ப பொருளாதாரத்தில் ரீதியா எனக்கு சப்போர்ட் தந்துச்சு.